மேடம் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆ நீங்க எந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க? அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? அது அது வந்து நான் சொல்றேன். நீங்களா? ஆமா சார், நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சரி. எந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க? சார், முதல்ல உங்க ப்ராடக்ட்ஸ் நாங்க பார்க்கணும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு மேடம். சார், இது வீட்டு உபயோக பொருளுங்கிறதுனால நாங்க இதுக்கான டிஜிட்டல் ஒர்க்கை ரொம்ப இன்னோவேட்டிவா எல்லா லேடிஸ்க்கும் போய் ரீச் ஆகுற மாதிரி அழகா பண்ணி கொடுக்கறோம். அது எந்த மாதிரினா, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு ஓகேவா சார்? நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப புதுசா இருக்கு மேடம். உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்க கம்பெனிக்கு டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா மக்கள் மத்தியில ரீச் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். கண்டிப்பா சார், நல்லபடியா பண்ணி கொடுக்கறோம். ஓகே மேடம். எவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு ரொம்ப எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது, பட் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஒரு 30 lakhs ஆகும் சார். என்ன மேடம் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? இந்த அமௌண்ட்ஸ்க்குள்ள பண்ணி கொடுக்க முடியுமா? தாராளமா பண்ணலாம் சார். அதுவும் இல்லாம நீங்க இன்னைக்கு தான் எங்க கம்பெனிக்கு புதுசா வந்திருக்கீங்க. உங்களுக்காக நாங்க கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்ததானே உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நீங்க எங்களை அடிக்கடி தேடி வருவீங்க. எங்க கம்பெனியை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவீங்க. கண்டிப்பா மேடம். ஓகே மேடம், நான் நாளைக்கே வந்து அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா சார். நான் கிளம்புறேன். ஓகே சார். ஏமா, இந்த கம்பெனிக்கு நீங்க தானே எம்டின்னு சொன்னீங்க. ஆனா நான் கேட்ட கேள்வி எதுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தெரியுமா? நல்ல வேலை இந்த பொண்ணு மட்டும் இங்க இல்லைன்னா நான் இந்நேரம் வேற டிஜிட்டல் கம்பெனியை பார்க்க போயிருப்பேன். ஒரு கம்பெனிக்கு எம்டிஆர்னா மட்டும் பத்தாது, அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கணும். நீலா, சாரி டி. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அத நீ பெருசா எடுத்துக்காத. எனக்கு தான் இந்த பிசினஸ் பத்தி இன்னும் எதுவும் சரியா தெரியலல்ல. ஆனா நீ எனக்கு அப்பப்ப இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம்ல. அத விட்டுட்டு அடுத்தவங்க முன்னாடி என்னை இப்படி இன்சல்ட் பண்ணுவ? நான் என்னடி உன்னை இன்சல்ட் பண்ண? அவர் முதல்ல உன்கிட்ட தானே கேட்டாரு. உன்னால பதில் சொல்ல முடியல, அதனால நான் கஸ்டமரை விட்டு கொடுக்க முடியாதுன்னு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த ஆள் சொல்லிட்டு போனதை பாத்தியா? என்ன எம்டியா இருக்க எந்த தகுதியும் இல்லன்னு சொல்றாரு. ஏய் விடுடி, அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. நீ கவலையே படாத. போக போக நீ இந்த பிசினஸ் பத்தி எல்லாமே கத்துப்ப. இப்ப நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் நீ கவனிச்சுட்டு தானே இருந்த. நெக்ஸ்ட் டைம் இதே ப்ராடக்ட் விஷயமா வேற யாராச்சும் வந்தாங்கன்னா நீ அவங்கள நல்லபடியா அப்ரோச் பண்ணு. சரிங்க டீச்சர். மச்சான், ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வாயே ஜாலியா ஒரு வாக் போயிட்டு லைட்டா ஒரு டீ அடிச்சு வந்துடலாம். அப்படிங்கற? சரி, டயர்ட் ஆகுற அளவுக்கு சார் என்ன ஒர்க் பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல மச்சான், சும்மா தான் இருந்தேன். நீ அடுத்து இப்ப என்ன கேட்க போறேன்னு தெரியும். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. டீ சாப்பிட வரியா இல்லையா? சரி, எனக்கும் டீ சாப்பிடணும் போல தான் இருக்கு. வா போலாம். ப்ரோ வாங்க ஆகாஷ். வாங்க மச்சான். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு சந்தோஷமான விஷயம் தான் மச்சான். ஆமா, தென்றல் எங்க ப்ரோ? தென்றல் உள்ள கேபின்ல தான் இருக்கா. சரி வாங்க போய் அவளை பார்த்துட்டு வரலாம். வாங்க. இரு. டீ சாப்பிடலாம் நினைச்சேன். ஆகாஷ் மச்சான் வந்து கெடுத்துட்டாரு. சரி அப்புறம் போவோம். சித்த ஒரு நிமிஷம். சொல்லு செல்லம். ஏய், இந்த செல்லங்கில்லன்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, அப்புறம் அவ்வளவுதான். சரி கோச்சுக்காத செல்லம். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, இப்போ சித்து கூட ஒருத்தர் போனாரே, அவர் யாரு? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஹே, தெரியாம தானே கேக்குறேன். யாருன்னு சொல்ல. அவர்தான் இந்த கம்பெனிக்கு படியிருக்கிற பரமசிவன். பேரு ஆகாஷ். என்ன சொல்ற? படி அளக்கிறவரா? ஆமா,
தென்றல் மேடம்க்கு இந்த கம்பெனியை வச்சு கொடுத்ததே அவர்தான். அப்ப இவர்தான் தென்றல் மேடமோட ஹஸ்பண்டா? அப்படியே வாயில போடு, வாயில போடு. அப்ப நான் சொன்னது தப்பா? பெரிய தப்பு. இது மட்டும் தென்றல் மேடம் காதுல விழுந்துச்சு, உடனே உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்ப அவர் யாரு? அதான் சொல்லிட்டேன்ல, தென்றல் மேடம்க்கு இந்த கம்பெனியை வச்சு கொடுத்தவர்னு. வீர வாங்குற. இந்த பாரு, தென்றல் மேடமோட வெல்விஷர்னு வச்சுக்கோயேன். ஓ அப்படியா? இந்த பாரு, நானும் சித்துவும் ஜாலியா ஒரு வாக் போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சோம். ஆகாஷ் மச்சான் வந்ததால சித்து பிஸி ஆயிட்டான். நீதானா வாயேன், ஜாலியா வெளியே போயிட்டு ஏதாவது டீ, ஜூஸ், ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர்லாம் சாப்பிட்டு வரலாம். உன் கூட எல்லாம் நான் வரமாட்டேன். அதானே, நான் கூப்பிட்டாலாம் நீ வருவியா? இப்ப மட்டும் அந்த சித்து கூப்பிட்டானா அப்படியே பல்ல ஈன்னு இழுச்சுக்கிட்டு பின்னாடியே போயிடுவேன். அதானே? என்ன முழிக்கிற? ஹாய் தென்றல். வாங்க ஆகாஷ். ஏய், முதல்ல கை கொடு. கூடன்னு சொல்றேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னால நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா தென்றல். நம்மளோட டிஜிட்டல் ப்ரமோஷன்னால நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. சேல்ஸ் மேனேஜர் தான் எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமே நீ மட்டும்தான் தென்றல். நான் மட்டும் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஆகாஷ். இது ஒரு டீம் ஒர்க். சித்து, சிறுத்தை, யாழினி, அப்புறம் நம்ம கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட பங்கும் இதுல இருக்கு. இங்க பாரு தென்றல், இதுவும் பெருந்தன்மையை காட்டுது. எல்லாரோட பங்கும் இருந்தாலும் அவங்களோட பங்கெல்லாம் கொஞ்சம் தானே. நீ மட்டும்தான் 90% எக்ஸிக்யூட் பண்ணி இத சக்சஸா ஒர்க் அவுட் பண்ணிருக்க. அதனால உனக்கு தான் நான் முழு பாராட்டையும் தெரிவிக்கிறேன். அதெல்லாம் இல்ல ப்ரோ, தென்றல் மட்டும்தான் இதுக்கு காரணம். நீ வேறயா? ஏய் நிலா, நிலா, நீ இங்கதான் ஒர்க் பண்றல? நான் வேற மறந்தே போயிட்டேன். கை கொடு. அப்போ நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே அக்கா தானா? நான் எதுவுமே பண்ணல. அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? ஏய், என்ன பேசுற நீ? நீ இந்த கம்பெனில இப்பதானே ஜாயின் பண்ணிருக்க. அப்புறம் உன்னோட பங்கு இதுல எங்க இருக்க போகுது? தென்றல் தானே எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, நீ என்ன எம்டி சேர்ல உட்கார்ந்திருக்க? சொல்லு நிலா, நீ என்ன எம்டி சேர்ல உட்கார்ந்திருக்க? தென்றல் சாதாரண சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னதெல்லாம்? இல்ல ஆகாஷ், நான் தான் சும்மா உட்கார சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன தென்றல் சொல்ற? எம்டி சேர்ல எல்லாம் எல்லாரையும் உட்கார சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு தென்றல். அந்த சீட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நிலா, நீ முதல்ல இந்த பக்கம் வா. தென்றல் உட்காரட்டும். வா இந்த சைடு. நிலா எந்திரிச்சு வா. தென்றல் உட்காரட்டும். ஒன்னதான் சொல்றேன், இந்த பக்கம் வா. ஆகாஷ் பரவாயில்ல, சேர்ல என்ன இருக்கு? நிலா, நீ உட்காரு. இல்ல தென்றல், நீ வந்து தயவு செஞ்சு உட்காரு. நிலா, சொன்னா கேளு ப்ளீஸ். தென்றல், நீ வந்து உட்காரு. நிலா எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமா தான் பண்ணுவான். நிலா, இத பாரு, இனிமே அப்படிலாம் நடந்து கூட, புரியுதா? தென்றல் ப்ளீஸ், இந்த சேர்ல வந்து உட்காரு. நீ வந்து அந்த சேர்ல உட்கார்றத பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். ஆகாஷ், என்ன நீங்க? ப்ளீஸ் தென்றல், நான்
ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். நான் திரும்ப போகும்போதும் சந்தோஷமா தான் போகணும். அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் வந்து எம்டி சீட்ல உட்காரு. நிலா, இப்பதான் இந்த சேருக்கே ஒரு தனி அழகு இருக்கு. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் சித்து, பாய். பரவாயில்லையே. ஆகாஷ் இந்த சாதாரண விஷயத்த கூட நேர்ல வந்து தெரியப்படுத்தி உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாரு பாத்தியா? ஆகாஷ் உண்மையிலே ஜெம் தான். அவரை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் நமக்கு கிடைச்சது பெரிய வரம். ரொம்ப கரெக்டா சொன்ன தென்றல். நிலா, நீயே இங்கே வந்து நின்னுட்டு இருக்க. என்னாச்சு நிலா? ஆகாஷ் உன்னை எம்டி சேரை விட்டு எந்திரிக்க சொன்னத தப்பா நினைச்சிட்டியா? ஆகாஷ் ஒரு காரணமா தான் சொல்றாரு. காலையில கூட பாத்தியா, புதுசா ஒரு கிளையண்ட் வந்திருந்தாரு. ஆனா அவர்கிட்ட உன்னால சரியா ஆன்சர் பண்ண முடியல. முதல்ல நீ இந்த கம்பெனியோட ஒர்க்க பத்தின விஷயங்கள்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் பொறுமையா தெளிவா கத்துக்கோ. எல்லா விஷயத்தையும் முழுசா கத்துக்கிட்டேன்னா உனக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் நான் என்ன, நீயே இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கலாம். புரியுதா? புரியுது புரியுது. ஆகாஷத்தான் என்ன காரணத்தோட சொன்னாருன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன சொல்ற? இல்ல, நீதான் சொன்னியே ஆகாஷத்தான் என்ன சொன்னாலும் ஒரு காரணமா தான் சொல்லுவாருன்னு. அதான் அவரு என்ன காரணத்தோட சொன்னாருன்னு எனக்கும் புரியுதுன்னு சொன்னேன். நீ பேசுறது எனக்கு சரியா புரியல. நான் பேசுறதுதான் இங்க நிறைய பேருக்கு புரியாதே. ஏய், என்னடி இந்த மாதிரிலாம் பேசுற? இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆகாஷ் ஏதோ புரியாம சொல்லிட்டாரு. இப்ப என்ன, நீயே வந்து என் சேர்ல உட்காரு. பாத்தியா பாத்தியா, இப்ப கூட அதை எம்டி சேர்னு சொல்ல மாட்டேங்கிற, உன் சேர்ன்னு தான் சொல்ற. சரிடி, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? ஒன்னும் பண்ண வேண்டாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுரு. போ, என்ன தனியா விடு ப்ளீஸ். வண்டி எடுங்க. சரி போலாமா? மேடம் ஒரு நிமிஷம். சொல்லு சிறுத்த. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் சித்துவும் புருஷ பொண்டாட்டிங்கிற விஷயத்த அந்த யாழினி பைத்தியத்துக்கிட்ட சீக்கிரம் ஓபன் பண்ணிடுங்க. நீங்க இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாததுனால அந்த யாழினி சித்து கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. அதெல்லாம் ரொம்ப தப்பா படுது மேடம். மேடம், நான் சத்தியமா உண்மையதான் சொல்றேன். நீங்க சித்துவையும் கொஞ்சம் தட்டி வைங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது. நான் அவளை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு யாழினி அவ போக்கிலே விட்டுருவோம். அவளுக்கு நான் வேற மாதிரி முடிவு கட்டுறேன். ஆமா, என்ன முடியும் மேடம்? அத அப்புறம் சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நிலா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒர்க் இருக்கு. நான் சித்துவோட வந்துடுறேன், நீ கிளம்பு. சரி, பாய் பாய். மேடம், கார் அனுப்பிச்சு விட்டீங்க, நீங்க போகல? அது ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓ அப்படியா? சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். பாய்டா. பாய். சித்து இருங்க, எனக்கு முக்கியமான ஒரு பர்ச்சேஸ் ஒர்க் இருக்கு. அதான் என் தங்கச்சியை மட்டும் கார்ல போக சொல்லிட்டேன். நீங்க என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்களா? ஓகே மேடம், வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன்.
இந்த மேடம் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? என்ன பண்றாங்க? சித்து கூட பைக்ல போறாங்க, அவ்வளவுதானே? ஏன் அவங்க பைக்ல போறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பர்ச்சேஸ் பண்றதுனா அவங்க தங்கச்சி கூட கார்ல போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு சித்து கூட பைக்ல போனோம்? நான் சித்து கூட பைக்ல வந்ததுக்கு இந்த மேடம் சித்துவ பயங்கரமா திட்டினாங்களாமே. சித்து சொன்னாரு. இப்ப இவங்க மட்டும் சித்து கூட அவ்வளவு க்ளோஸா இடுப்ப புடிச்சுக்கிட்டு பைக்ல போறாங்க. இது தப்பு இல்லையா? என்ன பண்றது? ஒருவேளை உன்ன மாதிரியே நம்ம தென்றல் மேடமும் சித்துவ சைட் அடிக்கிறாங்களோ என்னவோ. சி, இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஏற்கனவே அவங்க கல்யாணம் ஆனவங்க. அவங்க கல்யாணம் ஆகாத ஒருத்தரை சைட் அடிக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான், தப்புதான். ஆனா அடிக்கிறாங்களே, அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல 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 இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னது முடிவு கட்ட போறியா? என்ன பண்ண போற? சித்துவோட அம்மா அப்பாவை நான் பாக்கணும். ஏன்? பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு தான் பொண்ணு வீட்டுக்கு போவாங்களா? மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாம். என்னது? சித்துவ நீ மாப்பிள்ளை பார்க்க போறியா? ஆமா. பாருமா, இவ்வளவு வேகம் ஆகாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. என்ன இவ மட்டும் வர தென்றல காணோம்? நிலா, ஆஹா, பயங்கர கோவமா இருக்கா. அப்போ இவளுக்கும் தென்றலுக்கும் ஆபீஸ்ல ஏதோ சண்டை நடந்திருக்கு. நல்ல விஷயமாச்சே. என்ன இவ்வளவு கோவமா வந்திருக்க? அதுவும் நீ மட்டும்தான் வந்திருக்க? உன் அக்கா எங்க? அவ சித்தி மாமா கூட பைக்ல வரேன்னு சொல்லிட்டான். ஓ, அப்படியா? சரி, நீ ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஆபீஸ் போகவே பிடிக்கல பாட்டி. ஏய், என்ன சொல்ற? ஏன் ஆபீஸ் போக பிடிக்கல? ஆபீஸ்ல என் அக்கா ரொம்பவே என்ன இன்சல்ட் பண்றா. என்னால தாங்க முடியல பாட்டி. பத்தாததுக்கு ஆகாஷ் தான் வேற. அவர் பங்குக்கு அவரும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறாரு. ஆகாஷா? அவன் என்ன உன்னை இன்சல்ட் பண்ணா? இன்னைக்கு ஆகாஷ் தான் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்தவர் என்ன கூட கண்டுக்காம அக்காவை பார்த்து சந்தோஷமா கையெல்லாம் கொடுத்து அவர் கம்பெனிக்கு அக்கா பண்ணி கொடுத்த டிஜிட்டல் ப்ரமோஷன் ஒர்க்கால 10% லாபம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சாம். அதுக்காக வேலை மெனக்கெட்டு அவர் ஆபீஸ்ல இருந்து எங்க ஆபீஸ்க்கு வந்து அக்காவை பயங்கரமா பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அக்காவோட எம்டி சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு ஆகாஷ் தான் என்ன பயங்கரமா திட்டாரு பாட்டி. திட்டானா? ஆமா பாட்டி. நீ எதுக்கு இந்த சேர்ல உட்கார்ந்திருக்க? இது எம்டி சேர். இந்த சேருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இதுல தென்றல் தான் உட்காரணும். அவளுக்கு மட்டும்தான் இதுல உட்காரத்துக்கு தகுதி இருக்கு. நீ இந்த மாதிரி எல்லாம் இனிமே இந்த எம்டி சேர்ல எல்லாம் உட்கார கூடாதுன்னு அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு என்ன திட்டாரு பாட்டி. ஆகாஷ் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். சரி, இப்போதைக்கு அவனை திட்டுற மாதிரி இவளை சமாதானப்படுத்துவோம். ஆகாஷ் வர வர உன் அக்காவுக்கு ரொம்பவே இடம் கொடுக்கறான். தென்றலால கம்பெனிக்கு 10% லாபம் அதிகமானது பெரிய விஷயமா? அதுக்காக எதுக்கு அவன் வேலை மெனக்கெட்டு உன் அக்கா ஆபீஸுக்கு தேடி வந்தான்? வந்து அவளை பாராட்டினது மட்டும் இல்லாம எம்டி சேர்ல உட்கார்ந்ததுக்கு உன்னை வேற திட்டிட்டு போயிருக்கான்னு சொல்ற. வர வர ஆகாஷ் முட்டாளாயிட்டே போறான் நிலா. இதுக்கெல்லாம் காரணம் உன் அக்காதான். ஆமா பாட்டி. என் அக்காவை நினைச்சா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் பிசினஸ் விஷயமா ஆபீஸ்க்கு வந்தாரு. அவர்கிட்ட நான் ஏதாவது பிசினஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா அக்கா என்ன அவர்கிட்ட பேச கூட விடல. அவரு முன்னாடி என்ன முட்டாள் மாதிரி உட்கார வச்சுட்டு அவ மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா. அத பாத்துட்டு அந்த ஆளு என்கிட்ட, என்னம்மா நீ எம்டி சேர்ல உட்கார்ந்திருக்க, இவங்க சாதாரண சேர்ல உட்கார்ந்திருக்காங்க, ஆனா பிசினஸ பத்தி இவங்களுக்கு தெரியற எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெரியலையே, நீ எதுக்கு எம்டி சேர்ல உட்கார்ந்திருக்க? எம்டி சேர்ல எல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும், அப்படி இப்படின்னு அந்த ஆளு என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டான்.
இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன தெரியுமா பாட்டி? என்ன? அது அவளோட ஆபீஸ் சிஸ்டத்துல பாஸ்வேர்டா யார் பேரை வச்சிருக்கா தெரியுமா? யார் பேரை வச்சிருக்கா? ஆகாஷ் தன் பேரை தான் வச்சிருக்கா. நான் அவகிட்ட எதுக்கு உன் பேரையோ சித்து மாமா பேரையோ பாஸ்வேர்டா வச்சுக்காம ஆகாஷ தன் பேரை எதுக்கு பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னு கேட்டேன். அவ அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? இந்த சிஸ்டம் ஆகாஷத்த ஆபீஸ்ல இருந்து வந்தது. இது அவர் யூஸ் பண்ண சிஸ்டம். இதுல ஆகாஷ் பேர் தான் பாஸ்வேர்டா ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால சென்டிமெண்டா நான் அதே பாஸ்வேர்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இது ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி. கண்டிப்பா அவ சொல்றது கதை தான் நிலா. ஆகாஷ் ஆபீஸ்ல இருந்து வந்த சிஸ்டமா இருந்தாலும் இப்போதைக்கு அது இவ ஆபீஸுக்கு வந்திருக்குல்ல, உடனே பாஸ்வேர்டை மாத்த வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு இன்னும் ஆகாஷ் பேரையே பாஸ்வேர்டா வச்சிருக்கா? அப்போ ஆகாஷ இவ ஏதோ தப்பா யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இப்ப புரியுதா? உன் அக்காவோட புத்தி எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. இது புரியாம ஆகாஷ் உன்னை மட்டம் தட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவளையே ஒசத்தி ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப தப்பு நிலா. நீ இத இப்படியே விட்டேன்னா அவ்வளவுதான். உன் அக்கா மொத்தமா ஆகாஷ வசியம் பண்ணி அவனை தாம் பக்கம் இழுத்துப்பான்.